மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 23 அதிகாரம் 1 வசனத்தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்கப்பட்டோம். இந்த நாளிலே அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா? இன்று அதே வசனத்திலே அதன் பிற்பகுதி சொல்லுகிறது, அவர் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சிகளை. நாம் இந்த நாளைக்குரிய மன்னாவின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. கண்பானவர்களே, 34 சங்கீதத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று எதை காரணமாக, எதை நமக்கு எடுத்துக்காட்டாக வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், சிங்கக்குட்டிகள், காட்டிலே வாடுகிறதான சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து அது பட்டினியாகி இருக்கக்கூடும். அப்படியே இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. காட்டிலே ராஜாவாக இருக்கிற சிங்கத்திற்கு அப்படி என்ன ஒரு விசேஷத்தை குணம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் அதுதான், காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நித்திரை செய்யுமா? 20 மணி நேரம் அது நித்திரை செய்யும். அது தனக்கென்று தன்னுடைய இறைக்காக, தனக்காகவும் குட்டிகளுக்காகவும் இறை தேடும்படியாக அது செலவிடுவது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக தனக்கு தேவையான உணவுகளை அது எப்படியாகிலும் அது பிடித்து கொண்டு வந்து விடுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த சிங்கம் தன் குட்டிகளுக்கு ஒருவேளை உணவு கொடுக்காமல், அந்த சிங்க குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடு. ஆமோஸ் 5 அதிகாரத்திலே 4-6 வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். அவனை கண்பானவர்களே, எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தேடு. எரேமியா 29 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் நீங்கள் தேடுகையில் அவரை கண்டுபிடி. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு செமத்தி அருளுவார். தாழ்மையோடு தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள். தானியேல் புத்தகம் 9 அதிகாரம் 3 வசனம் சொல்லுங்கள், உபவாசத்தோடு அவரை தேடுங்கள். நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமா அவர் உங்களுக்கு தென்பட்டு வேண்டிய ஒத்தாசை, வேண்டிய சகாயங்களை உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு பலன் அளிப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சரி. தேடுவீர்களா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, 23 சங்கீதத்தினுடைய 1 வசனத்தின் பிற்பகுதி, நான் தாட்சியடைந்து போவதில்லை என்று. ஆம், உண்மை மேய்ப்பராக கொண்டவர்கள் நிச்சயம் தாட்சியடைந்து போவதில்லை. வேதத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது என்கிற வார்த்தையின்படியாக உண்மை
நாங்கள் உடைய இருதயத்தோடு தேடவும், தாழ்மையோடு தேடவும், உபவாசத்தோடு தேடவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாலையில் உண்மை இருட்டோடு எழுந்து தேடுகிறவர்களாய், நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், மூடு உறவாடுகிறவர்களாய் எங்களை நீர் உருவாக்கும்படியாய், எங்களை நீர் வரைந்து வடிவமைக்கும்படியாக உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணி செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்த இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.